ஹர நம பார்வதீபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இன்பமே சூழ்க சிற்சபேச. எல்லாம் மாதுமை என்பாருடனாகிய குலநாயக பெருமானை, அதே போல இந்த இலுப்பைக்குளம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய கிராமத்திலே இருந்து அருளாட்சி செய்து வருகின்ற இந்த திரு கைலாசவாசம் என்கின்ற பதியிலே உலகத்திற்கே அரசியாக, அகிலாண்ட ஈஸ்வரியாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய சர்வலோக நாயகி அம்பாளையும், அதே போல சர்வலோகேஸ்வரனாக இருக்கக்கூடிய திரிலோகநாதரையும் பணிந்து ராஜராஜ சோழனுடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலே கும்பகோணம் பதியிலே இருந்து வந்து இந்த ஆலயத்தினுடைய இந்த மகோற்சவ கைங்கரியங்களை எல்லாம் சிறப்பாக செய்து வரக்கூடிய எங்கள் சிவாச்சாரிய பெருமக்களை, அதே போல இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர், அதே போல இன்றைய உபயங்களை ஏற்று நடத்திய உபயகாரர்கள், அதே போல பெருமானுடைய திருவருட்கோலங்களை இந்த மகோற்சவ காலங்களிலே வந்து கண்டு மனதார உள்ளம் உருகி அவனை வழிபட்டு அவனுடைய திருவருள் பேறுகளை பெற வந்திருக்கக்கூடிய அடியார்கள், அதே போல ஆலயத்திற்கு வர முடியாமல் சூழலிலே இருந்து செவிகளாலே பெருமானுடைய இந்த திவ்ய பூஜைகளை எல்லாம் கண்டு அகக்கண்ணினாலே கண்டு வழிபடக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருக்கும் எம் பெருமானுடைய திருவருள் கிருபாகராட்சங்கள் கிடைக்க வேண்டும் என்று முதற்கணவனை வேண்டி அருமையான இந்த மகோற்சவத்திலே இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நாள். எங்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் சொன்னதை போல ஆடி மாதம் என்று சொன்னாலே அது அற்புதமான ஒரு மாதம். எங்களுடைய மாதங்களிலே நான் மார்கழி என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொன்னதை போல இந்த ஆடி மாதமும் ஒரு சிறப்பான ஒரு மாதம். அப்படி என்று சொன்னால் ஆடி மாதம் என்று சொன்னாலே அது அம்பிகைக்குரிய மாதம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்த ஒரு நன்னாள் இன்றைய நாள். இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் கார்த்திகை. அதிலும் இந்த ஆடி கார்த்திகைக்கு சிறப்பு என்னவென்று சொன்னால், சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்கையிலே விழுந்த இந்த 6 கதிர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். அவ்வாறு வளர்க்கப்பட்ட இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட குமாரப் பெருமானுடைய 6 திவ்ய வடிவங்களும் அம்பிகையினுடைய திருக்கரங்களால் ஒன்றாக மாறி 6 முகமும் 6 கரங்களுமாக நின்று சூரபத்மனை வதம் செய்வதற்காக பெரு வடிவெடுத்தது. அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட காலம் இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதமாக சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த நாளிலே இன்றைய நாள் எங்களுடைய ஆலயத்திலே இந்த மாம்பழ உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. மாம்பழ உற்சவம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு மாம்பழ கதை தெரியும். இந்த மாம்பழ கதையினுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், இந்த மாம்பழத்திற்கு ஒன்றொரு சிறப்பு இருக்கிறது, மாம்பழ கதைக்கு ஒன்றொரு சிறப்பு இருக்கிறது, மாம்பழத்திற்கு ஒன்றொரு சிறப்பு இருக்கிறது. மாம்பழத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இதனை நாங்கள் தேவலோக கனி என்று சொல்றோம். மாம்பழத்தினுடைய சிறப்பு தேவலோக கனி. முக்கனிகளிலே ஒன்று. மா பலா வாழை முக்கனிகளை நாங்கள் வரிசைப்படுத்துகின்ற பொழுது முதலே வைக்கப்படுவது இந்த மா. தேவலோக கனி யாகங்களிலே இருந்து கிடைக்கப்பெற்ற கனி இந்த மாங்கனி. ராமாயண கதையிலே அங்கே புத்திரகாமேஷ்டிகா யாகம் தசரத செய்கிறார். அந்த யாகத்திலே கிடைக்கப்பெற்றது இந்த மாங்கனி. அதே போல இந்த மாம்பழ கதையிலே அமிர்தகனியாக, தேவகனியாக, ஞானக்கனியாக கொண்டு வரப்பட்டது இந்த மாங்கனி. இப்போ மாங்கனிக்கு அத்தனை சிறப்புகள் உண்டு. அதை விட இன்னும் ஒரு சிறப்பு, இந்த மாமரத்தினுடைய பத்திரங்களைத்தான், இலைகளைத்தான் நாங்கள் ஆலய வழிபாடுகளிலே பயன்படுத்துகின்றோம். அது ஒரு மங்கள பொருளாக இருந்தால் என்ன, நாங்கள் மாவிலை தோரணம் என்று சொல்லி மங்கள பொருளாக பயன்படுத்துவது மாவிலையைத்தான். அதே போல கும்பங்களை ஸ்தாபிக்கின்ற பொழுது அந்த கும்பங்களிலே அலங்கரிக்கப்படுவதும், எங்களுடைய கும்பங்களை இறைவனுடைய சொரூபமாக நாங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த இறைவனுடைய உணர்வுகளை அந்த உறுப்புகளாக பஞ்சகர்மாக்களாக நாங்கள் எடுத்து ஆள்வது இந்த மா இலைகளை. இந்த மாவிலைகளுக்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், தர்பை புல்லுக்கும் மாவிலைக்கும் குறித்தான சிறப்பு சக்தியை ஈர்த்தெடுக்கக்கூடிய தன்மை இந்த தர்பை புல்லுக்கும் மாவிலைக்கும்.
இந்த தர்பை புல்லுக்கும் மாவிலைக்கும் இந்த சக்தியை ஈர்த்தெடுக்கக்கூடிய தன்மை. அதனாலே தான் கும்பங்களை நாங்கள் வைக்கின்ற பொழுது, ஸ்தாபிக்கின்ற பொழுது மாவிலைகளை வைக்கிறோம். எப்படி எங்களுக்கு பஞ்சபூதங்கள் இந்த உடம்புக்குள்ளே ஐம்புலன்களால் அகத்துறிஞ்சப்படுகிறதோ, அதே போல ஐம்புலன்களும் ஐம்பொறிகளாக நாங்கள் உருவகப்படுத்தி 5 மாவிலைகளாக இந்த கும்ப கலசங்களை ஸ்தாபிக்கிறோம். எனவே சொல்லப்படுகின்ற மந்திரங்களையும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியையும் ஈர்த்து அந்த கலசத்தினுள்ளே இருக்கக்கூடிய ஜலத்துக்குள்ளே ஆவாகனம் செய்யக்கூடிய தன்மை அந்த மாவிலைக்கு உண்டு. அதே போல் அந்தர்கூச்சம் என்று சொல்லக்கூடிய தர்பைகளை நாங்கள் வைக்கிறோம். இந்த இரண்டுமே அந்த கும்பங்களுடைய நீருக்கு, ஜலத்துக்கு சக்தியை தரும். அந்த நீர் தான் இறைவனுக்கு அபிஷேகமாக செய்யப்படுகிறது. அவ்வளவு அற்புதமானது இந்த மாமரம். இந்த மாமரத்துக்கு இன்னொரு சிறப்பு பாருங்கள். சூரன் போர் நடக்கின்ற பொழுது சூரபத்மன் வதம் செய்யப்படுகின்ற வேளையிலே மாமரமாக மாறி நிற்கின்றான். முருகப்பெருமானால் வதம் செய்யப்படுகின்ற பொழுது மாமரமாக மாறி நிற்கின்றான். திருக்கை வேல் அந்த மாமரத்தை புழக்க சேவலும் மயிலுமாக மாறி பெருமானுடைய வாகனமாகி கொள்கின்றான். அவ்வளவு சிறப்பானது இந்த அதனாலேதான் இந்த மாங்கனியை தேவலோகத்து கனி என்று சொல்வோம். அப்படிப்பட்ட இந்த மாங்கனி ஞானப்பழமாக இன்று கொடுக்கப்படுகிறது. இந்த ஞானம் என்று சொன்னால் பாருங்கள், ஞானம் என்பது அறிவு. இப்ப நான் இந்த விஷயத்துக்குள்ள வரல, பெருமானை பற்றி பேச வந்தேன். இந்த பெருமானை பற்றி பேச தொடங்கல, இன்றைய சம்பவத்தை பற்றி பேசுகிறேன். இந்த ஞானக்கனி என்றால், ஞானம் என்றால் அறிவு. இந்த அறிவு எப்படி இருக்க வேண்டும்? ஏன் இந்த கதையிலே நாரத பெருமான் இந்த மாங்கனியை கொண்டு கொடுக்கின்ற பொழுது சிவபெருமான் சொல்லுவார், நாரதரே நீர் வந்தால் கலகத்தோடு தான் வரப்போகிறீர். இன்றும் ஒரு கலகம் கொண்டு வந்திருக்கு. என்ன கலகம்? பொதுவாக இந்த நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று சொல்லலாம். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கு தெளிவு உண்டாகிறது. ஆக இந்த நாரதருடைய இந்த மாங்கனி ஞானத்தை குறிக்கிறது. ஞானம் எப்படிப்பட்டது என்றால் பரிபூரணமானது. இந்த விநாயகருக்கு ஞான விநாயகர் என்ற ஒரு பெயர். ஞான விக்னேஸ்வரர், ஞானத்தின் வடிவமாக ஓங்காரத்தினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவர் விக்னேஸ்வரர். அதனாலே விக்னேஸ்வரருக்கு ஞானக்கனி கிடைத்தது. எப்படி கிடைத்தது என்றால், ஞானம் அறிவு என்பது ஒருவனுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும். அதுதான் முழுமை. அறிவு என்பது பூரணமாக கிடைத்தால் தான் முழுமை. அந்த அறிவு பகுதியாக கிடைத்தால் அங்கு பூரணத்துவம் கிடையாது. இதன் குறியீடு தான் இந்த ஞான பழத்தை அதை பகுதியாக்க கூடாது, பங்கிடக்கூடாது, முழுமையாக கொடுக்க வேண்டும். அந்த நியதியின்படி விநாயக பெருமானுக்கு இந்த ஞானம் பூர்ணமாக கிடைத்தது. இப்ப கேள்வி வரும், அப்ப முருகனுக்கு ஞானம் கிடைக்கவில்லையா? விநாயக பெருமானுக்கு ஞானம் கிடைத்தது, ஞான கனியாக கிடைத்தது, முருகனுக்கு ஞானம் கிடைக்கவில்லையா என்று கேட்டால், எல்லோருக்கும் எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தன்னுடைய அம்சமாக வெளிப்பட்டிருக்கக்கூடிய முருகனுக்கு எங்கே ஞானத்தை கொடுத்தார் என்று சொன்னால், ஆணவமாகிய அகந்தையை அழிப்பதற்கு, நான் முதலே சொன்னது போல சூரபத்மனை வதம் செய்வதற்கு இந்த குழந்தைவேல் சுவாமி ஞான பண்டிதனாக அவன் பழனியிலே சென்றிருக்கின்றான். பழனியில் இருந்து அவன் ஒவ்வொரு படைவீடுகளாக சென்று 6வது திருச்செந்தூர் படைவீட்டுக்கு வருகின்றான். இந்த திருச்செந்தூர் படைவீட்டிலே இருந்து சூரசம்காரத்துக்கு புறப்பட போகின்றான். அந்த சமயத்திலே தாயாகிய சக்தியிடம் சென்று ஞான வேலை கைகளால் வாங்கி வந்து இந்த சூரபத்மனை வதம் செய்கின்றான். ஆக விநாயகருக்கு ஞானம் கனியாக கொடுக்கப்பட்டது, முருகப்பெருமானுக்கு ஞானம் வேலாக கொடுக்கப்பட்டது. விநாயகருடைய சக்திகள் 2, சித்தியும் புத்தியும். விநாயகருடைய சக்தி சித்தியும் புத்தியும். அதாவது விநாயகரை வழிபட எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், எண்ணிய கர்மங்கள் ஈடேறும், அடுத்தது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் சிறப்படையும். அதான் சித்தி புத்தி. சித்தி என்றால் வெற்றி, புத்தி என்றால் அறிவு. விநாயகர் ஞானத்தை தருபவர், அதனாலே அவர் புத்திக்கு அதிபதி, சித்திக்கும் அதிபதி. முருகன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் சின்னப்படியன், சிங்கார வீரன், துருதுரு என்று இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள். முருகன் ஒரு இடத்திலே நிலையாக இருக்க மாட்டான், இயக்க சக்தி. அப்ப முருகனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? இச்சா சக்தியையும் கிரியா சக்தியையும் கொண்டிருப்பவன் முருகன். இச்சா சக்தி என்பது விருப்பம், கிரியா சக்தி என்பது செயல். எப்படி நாங்கள் விநாயகருக்கு சித்தியையும் புத்தியையும் சொன்னோமோ, அதே மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கு இச்சா சக்தியும் கிரியா சக்தியுமாக வள்ளியும் தேவசேனாதிபதியும் என்று 2 பேர் இருக்கிறார்கள். இந்த 2க்கும் மேலாக 3வது ஒன்று வேண்டும், ஞானம். இந்த ஞானம் இருந்தால்தான், அறிவு இருந்தால்தான் எந்த செயலையும் நாங்கள் பக்குவமாக செய்ய முடியும், சரிவர செய்ய முடியும். அதுதான் பரிபூரண ஞானம்.
இந்த ஞானத்தை உணர்த்தத்தான் சக்தியினால் அம்பிகையினாலே இந்த சக்தி வேலானது முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்படுகிறது. அது ஞானவேல் என்று சொல்லப்பட முருகனுக்கு 3 சக்திகளாகிறது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று 3 சக்திகளோடு எம்பெருமான் நின்று திருச்செந்தூரிலே இந்த சூரசம்காரத்தை செய்து மும்மலங்களையும் நாசம் செய்தார். அப்படிப்பட்ட சம்பவத்தை மிகவும் எளிமையாக ஒரு நாடக பாங்கிலே உணர்த்தியது அருமையாக இந்த மாம்பழக்கதை. இறைவன் கற்பனைக்கு எட்டாது. அவனை கற்பனையினாலே கூட இப்படித்தான் இறைவன் இருப்பான் என்று அறிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட இறைவனை திருவுருவப்படுத்தி அந்த திருவுருவங்களை எங்களுடைய கைகளாலே தொட்டு வழிபட்டு அவனையே ஒரு நாடக பாங்கிலே கொண்டு வருகின்ற பேரு எங்கள் சமயத்திற்கு மாத்திரம்தான் இருக்கிறது. உலகில் எத்தனை கோடிக்கணக்கான சமயங்கள் தோன்றினாலும் எங்கள் சைவ சமயத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், எங்களை படைத்த இறைவனை நாங்களே படைத்து அவனை நாங்களே திருவபிஷேகம் செய்து அவனுக்கு நாங்களே அலங்காரம் செய்து மலர் மாலைகள் சூட்டி தீபங்கள் காட்டி அவனுக்கு உணவு படைத்து எல்லா செயலும் செய்யக்கூடிய வாக்கியம் எங்கள் சமயத்தவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. இது சைவ சமயத்திலே பிறந்த ஒவ்வொருத்தரும் அடைந்து கொள்ளக்கூடிய இந்த இடத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வலோகங்களுக்கும் அதிபதி. எந்த ஒரு கடவுளை சென்று வழிபடுவதென்றாலும் இலகுவில் வழிபட்டு விடலாம். ஆனால் இந்த பரமேஸ்வரனத்திலே ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், அவன் நினைக்க வேண்டும் யார் தன்னை வந்து வழிபட வேண்டும் என்பதை. அவன் நினைக்க வேண்டும் யார் தன்னுடைய திருமேனியை தொட வேண்டும் என்பதை. அவன் நினைக்க வேண்டும் யாருடைய உபகாரங்கள் தனக்கு வந்து சேர வேண்டும் என்பதை. மற்ற தெய்வங்களைப் போல எல்லாம் கிடையாது. மற்ற தெய்வங்கள் எல்லாம் உடல் என்று சொன்னால் அந்த உடம்பினுள்ளே இருந்து இயக்கக்கூடிய உயிர் இந்த பரமசிவன். அதனாலேதான் அவனுக்கு சிவன் என்று பெயர். இந்த சிவன் இருக்கும் வரைக்கும் தான் இந்த உடல் சிவமாக இருக்கும். இந்த சிவம் எப்பொழுது இந்த உடம்பில் இருந்து வெளியேறுகிறதோ, சிவன் வெளியேறிவிட்டால் அதற்கு சவம் என்று பெயர். இந்த சிவம் எங்களுக்குள்ளே இருக்கும் வரை இது சீவனாக இருக்கும். இந்த சிவம் எங்களில் இருந்து கடந்து விட்டால் அது சவமாக மாறிடும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தெய்வம் இந்த சிவன். யாதொரு தெய்வம் கொண்டீர், சிவஞான சித்தியார் அழகாக சொல்றோம். அருணந்தி சிவாச்சாரியா, யாதொரு தெய்வம் கொண்டீர், நீங்கள் எந்த ஒரு கடவுளை பார்த்தாலும் அந்த கடவுளாக வந்து நிற்பவன் இந்த சிவபெருமான் தான். அதுலையும் பாருங்க இன்னொரு சிறப்பு, பஞ்சபூதங்களும் அவனுடைய வசம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் அவன் வசம். இந்த பஞ்சபூதங்களும் தமிழ்நாட்டிலே மிகச் சிறப்பாக நிலத்திற்குரிய தலமாக அங்கே திருவாரூர் இருக்கிறது. இந்த திருவாரூருக்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பெருமான் தியாகராஜ பெருமான். உலகத்திலே 2 ராஜாக்கள். ஒன்று திருவாரூரிலே தியாகராஜர், இரண்டாவது அம்பலத்திலே நடராஜர். இந்த 2 ராஜாக்கள் தான் உலகத்தையே இயக்கக்கூடியவர், ஆட்சி செய்யக்கூடியவர். அப்படிப்பட்டவர்கள் மண்ணுக்கு அரசனாக பிருத்திவி தலமாக திருவாரூரிலே தியாகராஜ பெருமான் இருக்கிறார். அதே போல நீருக்குரிய தலமாக திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகோள பெருமான் அங்கு திருவானைக்காவிலே நீருக்குரியவராக இருக்கிறார். அக்கினித்தலமாக திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை அம்மையோடு அருணாச்சலேஸ்வர பெருமான் அக்கினித்தலமாக திருவண்ணாமலையிலேயும், வாயுத்தலமாக திருக்காளகஸ்தியிலே அங்கே எம்பெருமான் இருக்க, எல்லாம் கடந்து ஆகாயத்தலமாக சிதம்பரத்திலே எங்களுடைய நடராஜ பெருமான் தில்லைக்கூத்தன் அங்கு தில்லையிலே நடனமாடிக் கொண்டிருக்கின்றார். இந்த 5 பூதங்களுக்கு என்று 5 தலங்கள் தனித்தனியாக இருக்க, இந்த 5 பூதங்களையும் ஒரே இடத்தில் ஒரே தலமாக இந்த ஆலயம் கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு, பஞ்சபூதங்களையும் லிங்க வடிவிலே பஞ்சபூத லிங்கங்களாக பிரதிஷ்டை செய்து, பஞ்சபூதங்களும் இந்த பெருமானுக்கு கட்டுப்பட்டவை, அந்த பஞ்சபூதங்களும் இவன் வசம் இருக்கின்றன என்பதை உணர்த்துவதாக இந்த பஞ்சபூத தலங்களாக இந்த பஞ்சபூத லிங்கங்கள் இருக்கின்றன. ஆக இந்த பஞ்சபூத லிங்கங்களையும் வழிபட்டால் அந்த பஞ்சபூத தலங்களையும் வழிபட்ட பேறு கிடைக்க வேண்டும். அது எம்பெருமானுடைய திருவருட்சம். பெருமானுடைய ஆனந்த தாண்டவம் இந்த இடத்திலே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
தில்லையிலே மாணிக்க வாசக பெருமானுக்கு எப்படி அந்த அருங்கோலத்தை காட்டி அவனை தம்பால் அணைத்துக் கொண்டாரோ. பாருங்க, இந்த மாணிக்க வாசகரை பற்றி பேசுறா எல்லா இடங்களிலுமே பேசிக்கொண்டு போறோம். மற்ற நாயன்மார்களுக்கெல்லாம் கிடைக்காத சிறப்பு இந்த மணிவாசகருக்கு தான் கிடைத்தது. அதே ஞானம். இன்றைய ஞான திருவிழா என்பதனாலே இந்த மணிவாசகரை பற்றியும் சொல்லலாம். சைவ நாயன்மார்களிலே சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மணிவாசகர் என்று இந்த 4 பேரும் இருந்தாலும் 4 பேரையும் இறைவன் ஆட்கொண்டான். பாருங்கள் எப்படி என்றால், ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தான். 3 வயதிலே அந்த தோணிபுர ஆலயத்தினுடைய சீர்காழி ஆலயத்தினுடைய குளக்கரையிலே தந்தையை காணவில்லை என்று அம்மையே அப்பா என்று அழுத ஞானசம்பந்தருக்கு இடவ வாகனத்திலே ஏறி உமாதேவியாருடன் தோன்றி ஞானப்பால் கொடுத்தான். அந்த ஞானப்பாலை உண்டதன் விளைவினால் தந்தை வந்து உனக்கு யார் வாழ் தந்தது என்று கேட்டவுடன் தோடுடைய செவியன் விடையேறியோர் என்று வானத்தை காட்டி பிள்ளை அருமையாக 3 வயதிலே பாடி. அப்ப ஞானப்பால் குடித்த பிள்ளை ஞானம் வந்தது. இரண்டாவது பாருங்கள், திருநாவுக்கரசு நாயனாருக்கு சமணத்தின் பால் சென்று சேர்த்து விட்டார் என்று திலகவதியார் சென்று முறையிடுகின்றார் திருவிரட்டானேஸ்வர பெருமானிடம். இந்த விரட்டானேஸ்வர பெருமான் அங்கு சூழ நோயை உண்டாக்குகின்றார். சூழ நோய்க்கு மருந்து தேவை. எனவே இங்கு வீரட்டானேஸ்வரத்துக்கு வருகிறார், விபூதி சாத்துகின்றார், சூழ நோய் பறக்கின்றது, தேவாரம் பாடுகின்றார். நோய் கொடுத்து ஆட்கொண்டருளினார். சம்பந்தருக்கு ஞானப்பாலை கொடுத்து ஆட்கொண்டருளினார், இங்கு நோய் கொடுத்து ஆட்கொண்டருளினார். அவர் கைலைக்கு நடந்து செல்லுகின்ற வழியிலே பொதிச்சோறும் அங்கு பொய்கையும் அமைத்து நாவுக்கரசருக்காக காத்திருந்து உணவு கொடுத்தார். 2வது நாயனாருக்கு உணவு கொடுத்திருக்கிறார். 3வது சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரருக்கு திருமணத்தின் பொழுது வந்து ஆட்கொண்டருளினார். திருமணத்தின் பொழுது நீ எனக்கு அடிமை என்று அடிமை சாசனம் காட்டி ஆட்கொண்டருளி பித்தா என்று ஏசியதனால் பித்தா என்றே பாடு என்று சொல்லி பித்தா புரைசூடி பெருமானை என்று பாடல் வாங்கி கொண்டவர். இவரும் சுந்தரருக்காக பொதிச்சோருடன் காத்திருந்து சுந்தரருக்கு பொதிச்சோறு கொடுத்தவர். ஆக ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்தார், திருநாவுக்கரசருக்கு பொதிச்சோறு கொடுத்தார், சுந்தரருக்கும் பொதிச்சோறு கொடுத்தார். ஆனால் இந்த மணிவாசகருக்காக பாருங்கள், அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். இந்த தில்லை கூத்த பெருமானுடைய சிறப்புகளை உலகுக்கு எடுத்து சொன்னது மணிவாசகர். இந்த மணிவாசகருக்காக புட்டுக்கு மண் சுமந்தார், பிரம்படி பட்டுக் கொண்டார், நரிகளை குதிரைகளாக்கினார், அவரே குதிரைகளுடைய தலைவனாக கொண்டு வந்தார், வைகையாரை பெருக்கெடுத்தோட செய்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை மணிவாசகருக்காக செய்தார். அவர் மணிவாசகருக்கு எதுவும் கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. ஞானசம்பந்தருக்கோ திருநாவுக்கரசருக்கோ சுந்தரருக்கோ எத்தனை அவர் கேட்டது எல்லாம் கொடுத்தார். ஞானசம்பந்தர் தந்தைக்கு யாகம் செய்வதற்கு பொன் வேண்டும், இடரினும் தளரினும் தேவாரம் பாடினார், பொன் குவியலாக கிடைக்கிறது. திருநாவுக்கரசர் படிக்காசு மஞ்சம் கேட்கிறார், படிக்காசு கிடைக்கிறது. உடம்பிலே இடவ சூளக்குறி வேண்டும் என்று கேட்டார், இடவ சூளக்குறி கிடைத்தது. சுந்தரர் திருமணம் செய்து கொள்கிறார், பறவையாருக்கு பொன் வேண்டும் கேட்கிறார், பொன் கிடைக்கிறது, நெல் கிடைக்கிறது, எல்லாம் கிடைத்தது. ஆனால் மணிவாசகர் தனக்கென்று எதுவும் கேட்கவில்லை, இறைவனும் மணிவாசகருக்கென்று எதுவும் கொடுக்கவில்லை. கொண்டு போன குதிரை வாங்குவதற்கு கொண்டு போன செல்வங்களை எல்லாம் கோயில் திருப்பணிகளுக்கு செலவிட செய்தார். அவர் கொடுத்தது ஒன்றே ஒன்று மட்டும்தான், இந்த சின்முத்திரை என்று சொல்லக்கூடிய ஞானம் மட்டும். அதனாலேதான் ஏனைய நாயன்மார்களை விட மணிவாசகர் ஒருபடி உயர்ந்திருக்கின்றார். ஏனைய நாயன்மார்களுக்கெல்லாம் பெரிய புராணத்திலே இடம் இருக்கிறது, இந்த மணிவாசகருக்கு மட்டும் பெரிய புராணத்திலே இடம் கிடையாது. ஏனைய நாயன்மார்கள் எல்லாம் ஒவ்வொரு நிலைகளிலே நின்று முக்தி அடைந்தவர்கள், இவர் மட்டும்தான் இறைவனோடு சாயுச்சிய முக்தி அடைந்தார். பரமுக்தி என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த சாயுச்சிய முக்தி அடைந்தவர் இந்த மணிவாசகர். மணிவாசகர் சென்று குருந்தமர நிலையில் இருக்கின்ற இறைவனிடம், அந்த குருவடிவாக இருக்கக்கூடிய இறைவனிடம் பார்க்கிறார். அந்த ஞான உபதேசத்தை பெற்றார். இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையில்லாதது. எங்களுடைய சிவாச்சாரியார் அறிமுகத்திலே சொன்னதை போல இந்த உலகிலே நிலையானது 2, ஒன்று வழிபாடு, அடுத்தது இந்த கிரியைகள் என்று சொன்னதை போல இந்த இறைவன் உலகிலே உலக இன்பங்கள் எதுவுமே நிலையில்லாதது என்று சொல்லி நிலையானது ஞானம் மட்டும்தான் என்று அந்த சிவஞானத்தை உதிப்பிக்கின்றார் மணிவாசகருக்கு. எப்படி என்றால் குருவாக இருந்து அந்த குருவினுடைய ஞானத்தை பெற்று சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய தில்லை கூத்தனை பார்த்து நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி பாடி முடிக்கிறார் திருக்கோவையார்.
திருக்கோவையாரை பாடி முடித்த மணிவாசகரிடம் இறைவனாக வந்து கேட்கிறார்கள், பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுக. அப்ப மணிவாசகருடைய பாடல்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த தில்லை கூத்த பெருமானே மணிவாசகர் பாடுகின்ற பொழுது ஏடும் எழுத்தாணியும் கொண்டு எழுதி செய்தது இந்த பெருமான். அதே போல பாவை பாடிய வாயால் ஒரு கோவையும் பாடுகள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டது இந்த பெருமான். அதான் இந்த பெருமானுடைய சிறப்பு. யார் தனக்கு அருகிலே இருக்க வேண்டும், யார் தன்னிடத்திலே இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது அவன்தான். அவன் நினைத்து விட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. பெருமான் நினைத்து விட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. இந்த பெருமானுடைய சிறப்புகளை பாருங்கள். எப்படி என்றால், எதை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. இறைவனிடத்திலே நாங்கள் எதை கேட்க வேண்டும், நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் இறைவனிடத்திலே எதை கேட்கிறோம் என்பதை பொறுத்து தான் இறைவனுடைய சோதனைகள் எங்களுக்கு வந்து சேரும். சோதனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாயன்மார்களோ அல்லது எங்களுடைய அடியார்களோ அனுபவிக்காத சோதனைகளா எங்களுக்கு வந்து சேர்க்கின்றது. எங்களுடைய சமயத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய பொதுவான கருத்து என்னவென்று சொன்னால், சின்ன சின்ன சோதனைகள் வந்தவுடனும் ஓடிவிடுவது. இது பாடசாலையில் பிள்ளைகளை போல. பிள்ளைகள் என்ன செய்வார்கள், விளையாடுவோம் என்றால் சந்தோஷம், பிள்ளைகள் வாங்குவோம் படிப்போம் என்றால் கொஞ்சம் கவலை. நாளைக்கு பரீட்சை என்று சொன்னால் 2 நாளைக்கு பள்ளிக்கூடம் வர மாட்டான். இப்படித்தான் எங்களுடைய நிலைமை. சோதனைகளை கண்டுடனே பயந்து ஓடுறது. அந்த சோதனை ஏன் வைக்கப்படுறதுன்றதை புரிஞ்சு கொள்ளணும். சோதனைகள் ஏன் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அதை கடந்து சாதனை புரிய வேண்டும். இதுதான் இறைவனுடைய சோதனை. இறைவன் எங்களுக்கு சோதனையை தருவதற்கு காரணம், தனக்கு அருகிலே வருவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அவன் தீர்மானிப்பதற்கான சோதனை தான் எங்களுக்கு வைக்கப்படுகின்ற சின்ன சின்ன சோதனைகள். நோயை தருவான், துன்பங்களை தருவான், இழப்புகளை தருவான், உலகில் உள்ள பொருட்களில் இருந்தெல்லாம் விடுபடச் செய்வான். ஏனென்று சொன்னால் அவன் மட்டும்தான் நிலையானவன் என்பதை உணர்த்துவதற்காக. இழப்புகளை கண்டு நாங்கள் துவண்டு விட்டால் எங்களை கைவிட்டு விடுவான். இதுதான் அவனுடைய. இந்த இழப்புகளை கண்டு எல்லாம், துன்பங்களை கண்டெல்லாம் நாங்கள் துவண்டு விட்டால் எங்களை அப்படியே கைவிட்டு விடுவான். ஒரு சின்ன ஒரு கதை பாருங்க. சிறுத்தொண்ட நாயனாருடைய ஒரு கதை. இந்த பெரிய புராணத்திலே 63 நாயன்மாருடைய கதைகள் இருக்கு. 63 நாயன்மாரிலே காரைக்கால் அம்மையார் ஒருவர். இன்று மாம்பழ திருவிழா அவர் பெற்றுக்கொண்டதும் சிவபெருமானிலிருந்து மாம்பழம். ஆனால் இன்று சிறுத்தொண்ட நாயனாருடைய கதையை சொல்லப்படுகிறது. சிறுத்தொண்ட நாயனார் அடியார்களுக்கு திருவமுது செய்யக்கூடிய அதன் பணியை செய்து வந்தவர்கள். அவருடைய இல்லத்திற்கு ஒரு முறை சிவபெருமானே ஒரு சிவனடியார் வேடத்திலே வருகிறார். எதற்காக வருகிறார் என்றால், இறைவன் நம்மை சோதிப்பதற்காக பல வடிவங்களிலே வருவான். என்னென்ன வடிவங்களிலே கூட இறைவன் வந்து சேருவான். இப்ப சிறுத்தொண்ட நாயனாரை சோதிக்க எப்படி வருகின்றார் என்றால், ஒரு சிவனடியார் வடிவத்திலே அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். வந்தவரை இருவரும் மனமு வந்து வரவேற்கிறார்கள். வரவேற்று அவரை, சுவாமி நீங்கள் நீராடி ஆறுதலாக வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உணவு தயாரிக்கிறோம் என்று கேட்டுட்டு ஒரு விருப்பம் கேட்கிறார்கள். உங்களுக்கு என்ன உணவு தயார்படுத்துவது? இப்ப இந்த விருந்தோம்பலிலே 2 விதம் இருக்கிறது. ஒன்று, விருந்தினரை வரவேற்று எங்களிடம் இருப்பதை கொடுத்து உபசரிப்பது ஒரு வகை. இரண்டாவது, வருபவரிடம் அவருக்கு என்ன தேவை, அவருக்கு என்ன அந்த சந்தர்ப்பத்திலே வேண்டும் என்று கேட்டு அதை தயாரித்து பரிமாறுவது இன்னொரு வகை. ஏனென்று சொன்னால், எங்களிடம் இருப்பதை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அது அவருக்கு பிடிக்காத உணவாக இருக்கலாம், அவருக்கு ஒத்துவராத உணவாக இருக்கலாம். ஆகையினால் அவரிடம் கேட்டு கொடுப்பது ஒரு வகை. இப்பொழுதெல்லாம் எப்படி விருந்தினரை வரவேற்கிறோம் என்றால், வீட்டுக்கு வெளியிலே கேட் இருக்கும். அந்த கேட்டிலே பெரிதாக ஒரு போட் இருக்கும், நாய் கடிக்கும் கவனம், நாய்கள் ஜாக்கிரதை. அது எந்த நாயை சொன்னார்கள் என்பது அவருக்கு தான் தெரியும். இப்ப நாய் கடிக்கும் கவனம், நாய்கள் ஜாக்கிரதை என்று சொன்னால் அது மறைமுகமான அர்த்தம் என்றால் யாரும் வீட்டுக்குள் வராதீர்கள். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருப்பார்கள். எப்படி என்று சொன்னால், உறவினர்களோ நண்பர்களோ யாரையும் கண்டால், அண்ணா வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க, கொஞ்சம் வேலையா இருப்பேன், கொஞ்சம் பிஸியா இருப்பேன், வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. இப்ப போன் பண்ணி பாருங்களேன். போன் பண்ணி பார்த்தா சில நேரம் அழைப்பு போகும், அங்கே தொலைபேசி ஆன்சர் பண்ணப்படாது.
இல்லாட்டி சொன்னதுக்காகவே போன் நம்பர் பிளாக் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லாட்டி போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கலாம், பல பல காரணங்கள் இருக்கலாம். இல்லை நீங்க இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டேன்னு சொன்னோன்னு சொல்லப்படும், ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் போன் பண்ணி கூட இப்பதான் வீட்டுல இருந்து ஊருக்கு கிளம்பி போய் கொண்டிருக்கேன். அப்ப விருந்தோம்பல் இப்ப பலவிதமாக இன்னும் சிறப்பாக சொல்லலாம். எப்படி என்று சொன்னால் வீட்டை வந்தோடனே வீட்டுக்கு வெளியால கதிரைகளை போட்டுருவோம். வாங்க வெளியில இருந்து கேட்போம், காத்தோட்டமா இருந்து கேட்போம், உள்ளுக்குள்ள புழுக்கமா இருக்கும். சரி ஒரு இன்னொரு பண்பு இருக்கிறது, சாப்பிடுவோமா, சாப்பிட்றீங்களா, வந்தவரை கேட்கறது சாப்பிட்றீங்களா. இப்ப வருபவர் என்ன சொல்லுவார் என்று சொன்னா, இல்லை நான் இப்பதான் சாப்பிடுவேன். அவர் ஒரு முக சுதிக்காக சொல்லுவார், இப்பொழுதுதான் சாப்பிடுவேன். 2ஆம் தரம் கேட்கறது சாப்பிடுறீங்களா, இல்லை இப்பதான் சாப்பிடுவேன். சரி அதோடு நிறுத்திக்கொள்ளும். எங்களுடைய பாரம்பரியம் அப்படி இல்லை. வந்தவரை சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டுக் கொடுக்கின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை. கையெலம்பிட்டு வாங்கோ சாப்பிடலாம் என்று சொல்லி கையோடு கூட்டிக் கொண்டு போய் அமர்த்தி உணவு பரிமாறு என்ற வழக்கம் தான் எங்களுடைய விருந்தோம்பல். வள்ளுவர் அழகாக சொல்வார், செல்விருந்து ஓம்பி வருவிருந்தவைகளும் பார்த்திருப்பாங்க சொல்லுவார். வீட்டுக்கு வந்த விருந்தினர் விருந்து உண்டு சென்ற பிறகு அடுத்த விருந்தினர் எப்போ வருவான் என்று அந்த விருந்தினருக்காக காத்து கொண்டிருப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு இல்வாழ்வானுடைய பண்பு என்று சொல்வார். இப்ப சிறுத்தன நாயனாரும் அதேதான். இந்த நாயனார் என்ன செய்கிறார், சிவனடியாரை கேட்கிறார், சுவாமி உங்களுக்கு என்ன உணவு தயாரிக்கட்டும் என்று. இப்ப வந்த சிவனடியார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எனக்கு பிள்ளைக்கறி சமைத்து வையுங்கள், பிள்ளைக்கறி சமைத்து வையுங்கள், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டோடனே இப்ப 2 பேர் மனசுலையும் பெரிய இடி. என்னடா வந்த சிவனடியார் பிள்ளைக்கறி சமைத்து வையுங்கள் என்று கேட்டுட்டு போறேனே. சரி சுவாமி கேட்டு விட்டார், சிவனடியார் கேட்டு விட்டார், அவருடைய வாயாலே கேட்டு விட்டோம், மறுக்க முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. சுவாமி நீங்கள் சென்று நீராடி விட்டு வாருங்கள், அந்த கணத்துக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் உணவு தயாரித்து வைத்து விடுவோம் என்றுடனே அந்த சிவனடியாரும் செல்கிறார். இப்ப வீட்டிலே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாயும் தந்தையும் மனம் உடைந்து முகம் அலர்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய பிள்ளை வந்து பார்க்கிறது. அம்மா என்னம்மா முகமெல்லாம் பாடி இருக்கு, என்னம்மா இன்னைக்கு யாரும் சாப்பிட்றதுக்கு எங்களுடைய சிவனடியார்கள் யாரும் பெறவில்லையா? இல்லை அப்படியும் வந்தார்கள், இப்படித்தான் வந்திருக்கார், வந்து நீராட சென்று விட்டார். அப்படி என்ன நீங்க உணவை தயாரிங்க அப்படின்னு. இல்லை அதனால ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு மாதிரி, எப்படி சொல்லுவது தெரியவில்லை. பெற்றோருடைய முகத்தை பார்த்தான் அந்த குழந்தை, அவனுக்கு புரிந்து விட்டது ஏதோ தர்ம சங்கடம் இருக்கிறது. அம்மா அப்பா நீங்கள் எதுவும் யோசிக்காதீர்கள், சொல்லுங்கள், எங்களால் முடிந்ததை செய்வோம். இல்ல ராசா, பிள்ளை கேள்விப்பட்டு இருக்கிறார், எங்களுக்கு இருப்பதோ நீ ஒரே ஒரு பிள்ளை, எப்படி சமைக்க? அம்மா அவ்வளவுதானே, பிள்ளைக்கறி வந்த சிவனடியாருடைய சிவபெருமானே சிவனடியாராக வந்திருப்பார், சிவனடியாருடைய தேவையை திருப்திப்படுத்தி வையுங்கள், இதோ நான் இருக்கிறேன், மனமோந்தி எண்ணித்தாரேன், என்னை வெட்டி கரியாக்கி கொள்ளுங்கள், தலையை நின்று நான் பிள்ளை. இப்ப இந்த சிவனடியார் எப்படி சொல்லிட்டு போயிருந்தாருடா, தாய் பிடிக்க தந்தை அறுக்க கறி சமைக்க வேண்டும். சரி சொல்லியாச்சு, சொன்னது மாதிரியே சொல்லுவோம். தாய் பிடிக்க தந்தை அறுக்க கறி வெட்டியாச்சு, அங்க உணவு தயாரிக்கப்பட்டாச்சு. இப்ப நீராட சென்ற சிவனடியாரும் வந்து விட்டார், தன்னுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து விட்டு வந்திருக்கார். அவருக்கு இலை போட்டாச்சு. இப்ப இலை போட்டோன்னா 2 பேரும் முகம் வாடி வதங்கி இருக்கிறது. இதிலும் ஒரு பண்பு பாருங்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கதைகள் சொல்லித் தருகின்றன. முகம் மலர்ந்து அகம் மலர்ந்து திருப்தியோடு நாங்கள் உபசரிக்க வேண்டும். எங்களுக்கு இல்லாவிட்டாலும் வந்தவருடைய வயிறும் மனமும் நிறைய வேண்டும். மகாபாரதத்திலே அற்புதமான ஒரு கதை. மகாபாரதத்துடைய இறுதி கட்டத்திலே இந்த அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு கீரிப்பிள்ளை ஓடி விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு விசித்திரமான ஒரு கீரிப்பிள்ளை. அது எப்படி என்றால், அந்த கீரியினுடைய உடலில் ஒரு பாதி பொன்னிறமாக இருக்கிறது, மறுபாதி பழமை போல இருக்கிறது. அந்த கீரி பிள்ளை அந்த இடமெல்லாம் உருண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த இந்த பாண்டவர்களுக்கு சந்தேகம், என்னடா இந்த கீரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதே. அப்ப இந்த கீரியினுடைய நடவடிக்கையை பார்த்ததும் அந்த கீரியை அழைத்து கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை, என்ன தேடிக்கொண்டிருக்கிறார், ஏன் உன்னுடைய உடலிலே ஒரு பாதி தங்கமாகவும் மறுபாதி இயல்பாகவும் இருக்கிறது? யோசிக்கல, கீரி கதைக்கலாம். அந்த காலத்திலே மரங்கள் பேசின, மிருகங்கள் பறவைகள் எல்லாம் பேசின. ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அனுக்கிரகம் அத்தனைக்கும் இருந்தது. மனிதர்கள் மனிதத்தோடு இருந்தார்கள். இன்று மனிதர்களிடையே அந்த 6வது அறிவு இல்லாமல் போய்விட்டது.
மனிதம் போய்விட்டது, மனிதம் போனதால் புனிதம் போனது, புனிதம் போனதால் பட்சிகளும் விலங்குகளும் இந்த பறவை இனங்களும் தாவரங்களும் எங்களிடம் இருந்து ஒதுங்கி கொண்டன, எங்களோடு பேச மறந்து விட்டன. அந்த நாட்களிலே அத்தனையும் பேசினேன். அப்ப இந்த கீரி சொன்னது என்னவென்றால், ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு சென்றேன். அந்த வீட்டிலே அன்று உணவுக்காக அவர்கள் கொஞ்சம் அரிசி வைத்திருந்தார்கள். அந்த அரிசியிலே அவர்கள் அந்த அரிசியை மாவாக்கி உணவுக்கு அப்பம் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒருவர் பசியோடு அந்த வீட்டுக்கு வந்தார். வந்த பொழுது அந்த வீட்டினுடைய பிள்ளை தன்னுடைய பங்கை கொடுத்தது. அதை சாப்பிட்டு அவருக்கு பசி அடங்கவில்லை. இரண்டாவது பிள்ளையும் தன்னுடைய பங்கை கொடுத்தது, பசி அடங்கவில்லை. மனைவி தன்னுடைய பங்கை கொடுத்தார், பசி அடங்கவில்லை. நான்காவதாக அந்த வீட்டு தலைவன் தன்னுடைய பங்கை கொடுத்தான். அந்த நால்வருடைய பங்கையும் உண்ட பின்புதான் அவருடைய பசி அடங்கியது. அவர் திருப்தியோடு விடைபெற்று சென்றார். அந்த வீட்டிலே அப்பம் செய்வதற்காக சிந்தியிருந்த மாவிலே நான் தவறுதலாக விழுந்து விட்டேன். விழுந்து அந்த மா பட்ட இடமெல்லாம் பொன்னிறமாக மாறிவிட்டது. மீதி உடல் பொன்னிறமாகவில்லை. அது எங்காவது தானம் தர்மம் செய்கின்ற இடங்களிலே அந்த பொன்னிறம் கிடைக்குமா என்று தேடினேன். இங்கே அஸ்வமேத யாகம் செய்கிறதாக சொன்னார்கள். இங்கு வந்தேன். மிக பிரம்மாண்டமான யாகம், மிக பெரும் தானங்கள் தர்மங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. இந்த இடத்திலே நான் உருண்டு பார்த்தேன், புரண்டு பார்த்தேன், ஏதோ எல்லாம் செய்து பார்த்தேன். ஒரு முடி கூட தங்கமாக மாறவில்லை. இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, விருந்தினரை உபசரித்தல். எப்படி என்றால், எனக்கு இல்லாவிட்டாலும் வந்தவர் திருப்திப்பட வேண்டும் என்பது. இரண்டாவது, தானம் தர்மம் கொடுத்தல். தானம் தர்மம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களிடம் இருப்பதில் சிறந்ததை கொடுக்க வேண்டும். அதுதான் தானம். எங்களிடத்திலே இருப்பதில் எது சிறந்ததோ அதை கொடுக்க வேண்டும். அதுதான் தானம். நான் பாவித்து இனி பாவிக்க முடியாது என்று, அது பாவம். அந்த உடுப்பு பீரத்துக்கு விடவில்லாமல் இருக்கும். அதை கொண்டு போய் கொடுத்து இது வஸ்திர தானம் என்றால் அது தானம் கிடையாது, அது மகா பாவம். நாங்களே உணவுக்கு பயன்படுத்த மாட்டோம் காய்கறிகள். அந்த காய்கறிகள் விலை குறைந்த காய்கறிகள் என்று தேடி போய் வாங்கி அதை கொடுத்து யாத்ரா தானம் என்று கொடுத்தால் அது தானம் கிடையாது, அது மகாபாவம். அப்ப தானம் என்பது எப்படி என்றால், எங்களிடம் இருப்பதில் சிறந்ததை கொடுப்பது. உபநிடதங்களிலே ஒரு கதை. சுவேதகேதுவுக்கும் மன்னிக்கவும் நசிகேதனுக்கும் யமனுக்கும் இடையிலே ஒரு சம்பாஷணை. அந்த சம்பாஷணை ஒரு நீண்ட சம்பாஷணை. அறிமுகத்தை மட்டும் சொல்லிவிடுது. இந்த நசிகேதனுடைய தந்தை ஒரு யாகம் செய்கின்றார். அந்த யாகத்திலே வந்திருக்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் தானங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி என்று சொன்னால், கிழட்டு பசுக்களை தானமாக கொடுக்கிறார். கிழட்டு பசுக்கள் என்று சொன்னால் என்ன? பல்லு விழுந்த பசுக்கள், தோல் சுருண்டு போன பசுக்கள், பால் கறக்க முடியாத பசுக்கள், நடமாட முடியாது, அதாவது உபயோகத்துக்கு உரியது அல்லாதவை என்று சொல்லுவோம். இந்த கிழட்டு பசுக்களை தானமாக கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த நசிகேதன். அவன் கேட்கிறான், அப்பா இதெல்லாம் ஏன் தானமாக கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், அதெல்லாம் தேவையில்லாதவை, உபயோகம் இல்லாதவை. இனி இவை எங்களிடமிருந்து என்ன செய்ய போகிறது? அதனாலே தானமாக கொடுப்போம். இப்ப இவன் யோசிச்சான். என்ன யோசிக்கிறான்? தன்னை அப்பா எப்படி ஏசுறாருன்னா, நீ ஒன்றுக்கும் உதவாதவன்னு பேசுறான். இந்த நசிகேதனை அவனுடைய அப்பா எப்படி ஏசுவார்? நீ ஒன்றுக்கும் உருப்படாதவன், ஒன்றுக்கும் உதவாதவன். இப்ப அவனுக்கு அடுத்த கேள்வி. என்ன கேள்வி? அப்பா இந்த பசுக்கள் எல்லாம் உபயோகத்துக்கு உரியது அல்ல, உபயோகத்துக்கு உதவாது, அதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்ப என்ன யாருக்கு கொடுக்கிறது? இந்த பசுக்கள் எல்லாம் உதவாதவை என்று கொடுக்கிறீர்களே, என்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? 3 தடவை இந்த கேள்வியை கேட்கிறான். இப்ப அவனுடைய தந்தை யாகத்திலே இருக்கிறார், தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாகத்திலே இருப்பவருக்கு கோபம் வந்துடுகிறது. கோபத்திலே சொன்னார், உன்னை யமனுக்கு கொடுக்க போறோம். பிரச்சனை என்னன்னா, யாகங்களுடைய முக்கியத்துவம். யாகங்களிலே இருக்கக்கூடிய யாக சம்ரட்சகர்கள், அந்த யாகத்தை செய்யக்கூடிய கிரியா சிவாச்சாரியார் சொல்லுகின்ற மந்திரம் மட்டும்தான் யாகத்தோடு கலந்து அக்னி பகவானோடு கலந்து வானுலகத்துக்கு செல்லும் ஒன்றோ அல்லது இருக்கக்கூடிய மூலமூர்த்திகளுக்கு செல்லும் ஒன்றோ கிடையாது. இந்த யாகம் நடைபெறக்கூடிய சூழலிலே இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் எண்ணுகின்ற எண்ணங்கள் அதிர்வலைகளாக மாறி அவையும் யாகத்திலே கலந்து கொள்ளும். நீங்கள் வாயினால் பேசக்கூடிய பேச்சும் யாகத்திலே கலந்து கொள்ளும். உங்கள் செய்கைகளும் யாகத்திலே கலந்து கொள்ளும். வெறுமனே அந்த சிவாச்சாரியார்களுடைய வேத மந்திரங்கள் மட்டும்தான் செல்லும் என்று. இப்ப சில பேர் கேள்வி கேட்பாங்க, இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிவாச்சாரியர்கள் தெரியும். ஆலயத்திலே ஒரு கும்பாபிஷேகம் செய்வதாக இருந்தால் வானத்திலே கருடன் வர வேண்டும்.
கருட பகவான் வந்து வானத்திலே வட்டமிடாவிட்டால் அந்த கும்பாபிஷேகத்திலே குறைபாடு சிவாச்சாரியார்கள் ஒழுங்காக கும்பாபிஷேகம் செய்யவில்லை என்று பிரச்சனை பண்ணக்கூடிய எத்தனையோ நிர்வாகங்கள் ஆலயங்கள் இருக்கிறது. அதில் எவர்களுக்கும் புரிய வேண்டும். அவர்களும் அந்த இடத்திலே மனதாலோ வாக்கினாலோ செய்யாலோ எத்தனையோ தவறுகளை விட்டிருந்தால் அத்தனையும் சென்றுதான் அந்த இறைவனிடத்திலே சேரப்போகிறது. எனவே கருடன் வராவிட்டால் அதற்கும் காரணம் உண்டு. அந்த வகையில யாகத்திலே எது சொன்னாலும் அது நடந்துவிடும், நடக்க வேண்டும். எனவே இங்கு நசிகேதனுடைய தந்தை நசிகேதனை யமனுக்கு தருகிறேன் என்று சொன்னார். சொன்னதன் பிரகாரம் நசிகேதன் யமலோகத்துக்கு செல்கிறார். நசிகேதன் யமலோகத்தில் என்ன செய்தான் என்று பார்த்தால் இன்றைய நாள் முடிந்துவிடும். அப்ப அப்படியே இப்ப நாங்கள் சிறுத்தொண்டை பார்ப்போம். இப்ப சிறுத்தொண்ட நாயனார் சொன்னதை போல அங்கு கறி சமைத்தாயிற்று, உணவு தயாராகிவிட்டது. இலை போட்டு சிறுத்தொண்ட நாயனாரும் வந்து இருந்து விட்டார், அமர்ந்து விட்டார், உணவு உண்பதற்கு தயாராகிவிட்டார். இரண்டு பேருடைய முகத்தையும் பார்த்தால் இரண்டு பேரும் மனம் வாடி இருக்கிறது. அதை கண்டறிந்த அவர், என்னம்மா பிரச்சனை, இப்படி உணவு தந்தால் நான் எப்படி உணவு உண்பது? நீங்கள் மன திருப்தியோடு பூரண திருப்தியோடு தந்தால் தான் என்னால் இந்த உணவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள். அவர்களும் ஓரளவுக்கு தங்களை சுதாரித்துக் கொண்டார்கள். சரி ஐயா, நீங்கள் இந்த உணவை உண்ண தொடருங்கள். இப்ப அவர் கேட்டார், உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து விட்டார்களா? வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து விட்டார்கள் என்றால் இப்ப கேட்ட கேள்வி அவர்களை மீண்டும் துளைக்கிறது. எப்படி என்றால் ராவணனுடைய உடலை ராமனுடைய அம்பு போய் துளைக்குமா, சீதையினுடைய எண்ணம் இந்த உடலிலே எங்காவது இருக்குதா என்று ஒவ்வொரு செல்லுகளாக ஒவ்வொரு கலங்களாக சென்று துளைக்குமாம். அதே போல இந்த கேள்வி சிறுத்தொண்ட நாயனாரையும் மனைவியை துளைத்தது. எப்படி என்றால் வீட்டிலே இருக்கிற எல்லோரும் வந்து விட்டார்களா? இப்ப எப்படி சொல்லுவாங்க? எங்கள் பிள்ளைதான் இந்த இலையிலே இருக்கிறான்னு சொல்லி இப்ப சொல்ல முடியாது. அங்கு மனம் வெதும்பி கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கு தயாராகிவிட்டது. இப்ப கண்ணீரோடு உணவு பரிமாற முடியாது, அது பாவம். தன்னை அடக்கி கொண்டு, கண்ணீரை அடக்கி கொண்டு, துன்பத்தை அடக்கி கொண்டு அந்த தாய் உணவு பரிமாற தயாராகிறார். அப்பொழுது அந்த சிவனடியார் சொல்கிறார், இந்த இல்லத்தில் உள்ள எல்லோரும் வந்தால்தான் நான் இந்த உணவை உண்பேன், எங்கே பிள்ளையை வர சொல்லுங்கள் என்று சொல்லிட்டார். பாருங்க, உணவு தயாரிச்சாச்சு, அந்த உணவு படைச்சாச்சு, இப்ப சாப்பிடுவதற்கு இங்கு அனுமதி இல்லை. இப்ப என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களை அறியாமல் அவர்கள் அழுகிறார். அப்ப சொல்லுகிறார் அந்த சிவனடியார், அம்மா நீ பிள்ளையை கூப்பிடு, பிள்ளை வந்தால் நான் சாப்பிடுவேன். தாய் மீண்டும் அழுகிறார், நீ பிள்ளையை கூப்பிடு, பிள்ளை வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். இந்த தாய்க்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சிவனடியார் சொல்றார், நீ பிள்ளையை கூப்பிடு, அவ்வளவுதான். இந்த தாய் என்ன செய்கிறாள்? பெருமானிடத்திலே பலியை போட்டாள். சிறுத்தொண்ட நாயனார் பெருமானை நினைத்துக் கொண்டார். பெருமானே, அடியானே, உன்னை நம்பித்தான் உனக்குத்தான் இந்த சேவகம் நான் செய்தேன். இது என்ன சோதனை? வந்திருக்கின்ற அடியார் கேட்டது எல்லாம் செய்து கொடுத்தேன். இந்த அடியார் இந்த அன்னத்தை ஏற்க மறுக்கிறாரே, இது உன் திருவிளையாடலா? நீதான் ஏற்க செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் பிள்ளையை மகனே என்று அழைத்தார். அழைத்த மறுகணம் கரிச்சட்டிக்குள்ளிருந்து பிள்ளை துள்ளி குதிச்சோடுகிறது. அதுதான் பெருமானுடைய திருவிழா. தன் கையினால் பிடித்து கணவன் வெட்டி கண்முன்னே உரித்து சமைத்த அந்த பிள்ளை கரையை அந்த தாய் அழைத்தவுடன் அந்த பிள்ளை சட்டிக்குள்ளிருந்து துள்ளி குதித்து எழுந்தோடி வந்தான். அந்த விரதம், அந்த உபசாரம், அந்த விருந்தோம்பல் பண்பு, இறைவனுடைய திருவருள் எல்லாம் சேர்ந்து அந்த தாய்க்கு அந்த உயிர்ப்பு தரக்கூடிய சக்தியை கொடுத்தது. அந்த சஞ்சீவனி என்று சொல்லக்கூடிய அருமருந்தை கொடுத்தது. அந்த தாய்மைக்கு அது கிடைத்தது. அதன் விளைவால் அந்த குழந்தை எழுந்து வந்தது. சிவனடியாராக வந்தவர் இறைவனாக காட்சி கொடுத்தார். அத்தனை பேருக்கும் அனுக்கிரகம் செய்தார், வானிலை மறைத்தார். இதுதான் பெருமானுடைய திருவருள். நாயன்மார்களுடைய வாழ்வியலூடாக எம்பெருமான் அநேகமான விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து பார்ப்பதற்கு ஒவ்வொரு விடயங்களையும் பெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று அழகாக மணிவாசகர் சொல்வார். பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி விஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. இந்த இறைவன் மெஞ்ஞான வடிவானவன். அவனை அறிவதற்கு அவன் அருள் வேண்டும். அவன் அருள் இருந்தால் அவன் அருளும் திருவருளும் குருவருளும் இந்த இடத்திலே வந்து கிடைக்கும். அதற்கு எல்லாம் வெல்ல இந்த திருலோக ஈஸ்வர பெருமானம் சர்வலோக நாயகி அம்பாள் என்று அருள் புரிவார்கள். எம்பெருமானுடைய திருவருளை இந்த குருவருளாக என்று தரக்கூடிய அற்புதமான சிவாச்சாரியார்களுடைய வேத பாராயணங்கள், வேத மந்திரங்கள், இந்த கொடிமர அபிஷேகம் செய்கின்ற பொழுது ஸ்ரீருத்ரம் சொல்லப்பட்டது.
அந்த ருத்ரத்தினுடைய சிறப்பு இங்கு இருப்பவர்கள் எல்லாம் சிந்தையை ஒரு நிலையிலே வைத்து இந்த கிரியைகளில் கலந்து கொண்டால் இந்த கிரியை பூரணமான அருளை உங்களுக்கு தந்து அருளும். அதுதான் இந்த ஞான கிரியையுடைய விளக்கம். இங்கே சரியாபாதம், கிரியாபாதம், யோகாபாதம் என்று 3 நிலைகளையும் கடந்து ஞானாபாதமாக இந்த கிரியையுடைய தத்துவங்களை உள்வாங்கி அவற்றிலே லயிப்பதனூடாகத்தான் பெருமானுடைய திருவருளையும் பூரண திருவாகராட்சங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்திலே சொல்லி, நல்லதொரு நேரம், நல்லதொரு பொழுது பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து பெருமானுடைய திருவருளை சொல்ல முடியாது, அதை தொடங்கக்கூட முடியாது. அந்த சிவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் சிவபரத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். அந்த சிவபரத்துவத்தை உணர்வதற்கு, அறிவதற்கு இது ஒரு தொடக்கம், ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்தை தந்தருடைய பெருமானுக்கும், அதே போல எங்களுடைய இந்த மாதுமையம்பாள் சமேத குணநாயக பெருமான், அதே போல கம்ச கனகாம்பிகா தேவி சமேத ஆதி கோணநாயக பெருமான் என்று சொல்லக்கூடிய எல்லாவித எங்களுடைய இறைவன் பெருமக்களுக்கும் இந்த நேரத்திலே நல்லதொரு இயற்கைக்கும் நன்றிகளை கூறி, வான்முகில் வெலாது பெய்க, மலிவெலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக, உலகமெல்லாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நமச்சிவாய.